நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டே 1 டே 2 படிச்சிங்களா? இன்னைக்கு டே 3யா? ஓகே, ஒரு அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் ட்ரேடிங்கை பற்றி. நீங்கள் வந்து ப்ரோ ட்ரேடர் தான், ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இது வந்து பிகினர்ஸ் பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. பட் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி ஓகே 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 ஓகே. ஸோ இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டே 1 டே 2 வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலில். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். டே 1 டே 2 பார்த்துட்டு இன்னைக்கு டே 3 வாங்க. இது வந்து ஃப்ரீ மாஸ்டர் ஆப்ஷன் கிளாஸ் ஆன் ஆப்ஷன் செல்லிங். இன்னைக்கு டே 3 ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பேசிக் கான்செப்ட் தான். இன்னைக்கு வந்து டீட்டெயில்டாலாம் எதுவும் பார்க்க போகிறது இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் வீடியோ. ஸோ பேசிக் ரீகேப் ஆன் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அப்புறம் ஆப்ஷன் செயினில் இருக்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம்ங்கிற ஒரு 3 கான்செப்டு. ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான். இதில் வந்து தியரி கான்செப்டோ அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது பேசிக்காக இருக்க போது நாம் போடலாங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் relies on understanding 2 basic contracts, that is call and put. The concept of moneynessங்கிறது அது எப்படி ஒர்க் ஆகும், ஆர் ஆப்ஷன் செயினில் இருக்கிற கான்செப்டை பற்றி பார்க்கலாம். இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த ட்ரேடர் இல்லை, நான் வந்து ட்ரேடிங் பண்ணணும்ப்பா, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு எந்த வீடியோ போட்டிங்கனாலும் கால் ஆப்ஷன் வாங்குங்க, புட் ஆப்ஷன் வாங்குங்க, இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன கால் ஆப்ஷன்னா என்ன, கால் ஆப்ஷன்னா என்னன்னு கேட்டால், கால் ஆப்ஷன் வாங்கினாங்க மேலே போனால் ப்ராஃபிட்ஸ் தருங்க, இல்லை கீழே வந்தால் ப்ராஃபிட்ஸ் தருங்க, அவ்வளோதாங்க எனக்கு தெரியும். அவ்வளோதான் எக்ஸ்ப்ளனேஷனே எல்லாத்துக்கும் தெரியும் ஜி, அவ்வளோதான் மார்க்கெட். பட் இந்த வீடியோவில் கால் ஆப்ஷன் ஏன் கிரியேட் பண்ணாங்க, அந்த கான்ட்ராக்ட்னா என்ன, இதுவே புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னா என்ன, புட் ஆப்ஷன் எதுக்கு கிரியேட் பண்ணாங்க, எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஜி. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரியல் எஸ்டேட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமா ஜி? ரியல் எஸ்டேட் தான் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து நம்ம ஓகே இருங்க, ஸோ வந்து நம்ம லேண்ட் இருக்கா, இது வந்து உங்கள் லேண்டுங்களா? எவ்வளோ ஜி சொல்கிறீங்க உங்கள் லேண்டு ப்ரைஸு? ஒரு ஏக்கரா போட்டுக்கலாம் ஜி. ஒரு ஏக்கரா எங்கேங்க ஜி 1 லேக்கு? ஒரு ஏக்கரா 1 crore சொல்கிறானுங்க. சரி 1 crore ஓகேங்களா? இந்த லேண்ட் வந்து 1 crore. இதை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசுகிறோன்லாம் ஐடியா இல்லை. இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம லேண்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இதை வந்து நீங்கள் செல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு புரோக்கர்கிட்ட போவீங்களா? புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு 2% கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பையரை பிடிச்சி தரேன். இவர் பையரு, ஓகேங்களா? இவர் செல்லரு. நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பையரை பிடிச்சி தரேன், எனக்கு நீங்கள் 2% கமிஷன் கொடுத்துருங்க அப்படிம்பாரு. இவ்வளோதான் ரியல் எஸ்டேட்டோட கான்செப்ட்.
இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். புரோக்கரே நம்ம லேண்டை வாங்கிக்கிறாரு. என்ன பண்றாரு, புரோக்கரே நம்ம லேண்டை வாங்கிட்டு அவர் என்ன பிரைஸ்க்கு வேணுமோ வித்துக்கிறாரு. பட் இதுவே விக்கிலினா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரோக்கர் மைண்ட்ல உருவாகும். ஸோ விக்லினா என்ன பண்ணணும், அவர் வந்து ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது இந்த 1 கோடி ரூபா கொடுத்து இந்த லேண்டை வாங்கி அவர் பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு விற்காமலே போயிடும். அவர் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா லாக் ஆயிரும் இந்த லேண்ட்லேயே. ஸோ வந்து அவர் வந்து நான் வந்து 1 crore லாக் பண்ண விரும்பல, பட் வந்து இவருக்கு அர்ஜென்ட்டாக செல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ நான் வந்து இதை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாளுக்குள்ளேயே வித்துடலான்னு பிளான் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த லேண்ட் ஓனருக்கும் புரோக்கருக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து இந்த லேண்டை வாங்குறது யாருன்னா இந்த புரோக்கர் தான் வாங்குறான், இவன் தான் பையரு. நீங்கள் புரோக்கர்னோடனே ஷேர் மார்க்கெட்டில் இருக்க புரோக்கரு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க, இவரே தான் பையரு. ஓகேங்களா? இந்த புரோக்கரே தான் பையரு. இந்த லேண்ட் ஓனருக்கும் புரோக்கருக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட்னா, நான் வந்து 1 லட்ச ரூபா தந்துடுறேன்ப்பா. புரோக்கர் என்ன சொல்றாப்ல, 1 lakh என்கிட்ட வாங்கிக்கோ, லேண்டை நானே வாங்கிக்கிறேன். எவ்வளோ கொடுத்து, 1 crore கொடுத்து, பட் எனக்கு வந்து ஒரு 3 months டைம் கொடு அப்படிங்கிறான். ஸோ இந்த செல்லர் வந்து 1 lakh வாங்கிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. என்னன்னு, 3 monthsக்குள்ளே 1 crore கொடுத்து இதை வாங்கிக்குவான் அப்படின்னு. ஸோ இவன் வாங்குறானோ இல்லையோ இந்த செல்லருக்கு என்ன லாபம் அப்படின்னா இந்த 1 lakh லாபம். ஸோ இப்போ ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து, இப்போ கால் ஆப்ஷன் கூட வேணாம், ஒரு கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்டுக்கான மீனிங் மட்டும் பார்ப்போம். இந்த கான்ட்ராக்ட் என்ன போடுறாங்க, புரோக்கர் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறான், வித்தின் 3 monthsக்குள்ள எப்போ வேணாலும் 1 crore ஃபுல்லாக கொடுத்து செட்டில் பண்ணிட்டு இந்த லேண்டை வாங்கிக்கிறான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ அ கான்ட்ராக்ட் தட் கிவ்ஸ் த பையர், பையங்கிறது யாருன்னா இந்த புரோக்கர், பையர் த ரைட் பட் நாட் த ஆப்ளிகேஷன். ஸோ நீங்கள் இப்போ கிருஷ்ணா அச்சி தம்பி, எனக்கு வந்து ரைட்னா என்னன்னு புரியுது. ரைட்னா ஒரு ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அத்தாரிட்டி, கரெக்டா இருக்கும், அத்தாரிட்டி கொடுக்குது. என்னோட ஆப்ளிகேஷன் மீனிங் என்னன்னு தெரியல அப்படின்னா, ஆப்ளிகேஷன்னா கம்பல்சரி ரூல், அதான் மீனிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரைட் இருக்கு, பட் கம்பல்சரியா நீங்க வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இந்த புரோக்கர் வந்து இந்த 1 lakh கொடுக்குறான். இந்த 1 lakh இருக்க இந்த செல்லர் என்ன பண்றாங்க, 1 lakh வாங்கிட்டு 3 months கான்ட்ராக்ட் போட்டுறான். 3 monthsக்குள்ள நான் எப்போ வேணாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுறான். எவ்வளோ 1 crore கொடுத்து செட்டில் பண்ணிட்டு. ஸோ இந்த பையருக்கு என்னன்னா, இவன் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, பட் இந்த லேண்ட் வாங்குறதுக்கான அத்தனை ரைட்ஸும் புரோக்கர்ட்ட இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ரைட் இருக்கு, பட் கம்பல்சரி ரூல் இல்லை அதை வாங்கணும்ட்டு. டு பை த அண்டர்லைங் அசட் அட் அ ஸ்பெசிபிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்பெசிபிக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ங்கிறது இங்கே 1 crore. 1 crore கொடுத்து வாங்குறாங்க ஆன் ஆர் பிஃபோர் எக்ஸ்பைரி டேட். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆன் ஆர் பிஃபோர் எக்ஸ்பைரி டேட்னா இந்த 3 monthsக்குள்ளே 1 crore கொடுத்து வாங்கணுங்கிறது தான் கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்ட்ல என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னா, அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 1 lakh அட்வான்ஸ் மென்ஷன் ஆயிருக்கும். கான்ட்ராக்ட் டைம் அதாவது 3 months. கான்ட்ராக்ட் டைம் மென்ஷன் ஆயிருக்கும் ஜி. வேற என்ன மென்ஷன் ஆயிருக்கும்,
பை ப்ரைஸ் என்னது 1 crore தான் நீ கொடுத்து வாங்கணும், அதுலலாம் மாற்றமே இல்லை. நீ வந்து 80 லட்சம் கொடுத்து வாங்குறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே இந்த கான்ட்ராக்டில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ இந்த புரோக்கருக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இவன் 1 crore கொடுத்து வாங்கினான்னா 1 crore லாக் ஆகிக்கும் இந்த லேண்டில். இவனால் வெளியவும் எடுக்க முடியாது, இல்லை எதுவுமே பண்ண முடியாது. பட் வெறும் 1 lakh கொடுத்து 1 crore மதிப்புள்ளான லேண்டை இவன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற ரைட் வாங்கிட்டான். ஸோ இப்போ இவனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த 3 monthsக்குள்ள இப்போ இந்த பையரை அவன் பிடிக்கணும், அதுதான் இவனோட வேலையே. ஸோ இவன் வந்து நான் வந்து 1.5 இப்போ வித்தின் 1 month இந்த லேண்டோட ப்ரைஸு 1.5 crores போகுதுன்னு வச்சுக்கோங்க. 1.5 crores பையர் வந்தானா இவன் என்ன பண்ணுவான், 1 crore வாங்கறதுக்கான ரைட் இவன் இருக்கு. ஸோ 1 crore வாங்கி 1.5 crores இவனுக்கு வித்துருவான். இது புரியுதுங்களா? இது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா இதுல? டவுட்ஸ் எது இல்லைப்பா. எனக்கு என்னன்னா அந்த செல்லர் லேண்ட் இருக்குல்ல 1 crore, ஆமா, அந்த இடத்துல வந்து நம்ம கம்பேர் பண்ணுமா ஆப்ஷன் செல்லிங்க, இல்ல வந்து அந்த புரோக்கர் இருக்குல்ல அங்க கம்பேர் பண்றதா? இருங்க வரேன் அந்த டாபிக் தான் வந்துட்டு இருக்கேன். இதுல வந்து இப்போ வந்து இதுவே இருங்க, ஒரு பாசிபிலிட்டி சொல்லிட்டேன். ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா, இந்த லேண்டோட ப்ரைஸு இப்போ இந்த புரோக்கருக்கு 1 crore கொடுத்து வாங்கணுன்ட்டு இல்லை, பட் 1 crore லேண்டை வெறும் 1 lakh வாங்கிட்டான். இந்த பையர் இதோட லேண்டோட ப்ரைஸோட மேலே போச்சு அப்படின்னா, பையர் 1.5 crore பிட் பண்ணுறான் அப்படின்னா இவன் ரைட் இருக்கு. ஸோ இவன் வந்து 1.5 crore இவனால விற்க முடியாது இவன்ட்ட. இப்போ நீங்கள் நினைக்கலாம் செல்லர் வந்து டைரெக்டாக பையர்ஸ்ட்டை போய் விற்கலாமே, ஏன்னா இவன் விற்க முடியாது, ஏன்னா இவன் ரைட்ஸ் கொடுத்துட்டான் புரோக்கருக்கு. ஸோ இதில் இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, 1.5 crore பதிலாக 75 lakhs போகுது இந்த லேண்ட் வேல்யூ அடுத்த மந்த்தே. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த புரோக்கருக்கு இந்த பையர் வந்து இந்த புரோக்கர்கிட்ட போயிட்டு 1 crore கொடுத்து இல்லை 1.5 crore கொடுத்து வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இவன் 3 monthsக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். ஸோ 3 monthsக்கு அப்புறம் கூட இந்த பையர் போயிட்டு இந்த செல்லர்ஸ்ட்ட 75 lakhs கொடுத்து வாங்கிக்கலாம். பட் அவன் விற்க மாட்டான். பட் இருந்தாலுமே நீங்கள் 1 crore கொடுத்து இவன்ட்ட பையர்ஸ் கொடுத்து வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லைல்ல. ஸோ இந்த புரோக்கருக்கு அப்போ லாஸ். நான் வந்து 1 crore கொடுத்து வாங்குறேன் அக்ரிமெண்ட்ல இருக்கு, பட் லேண்ட் வேல்யூ 75 lakhs ஆயிருச்சு. இவன் என்ன பண்ணுவான், புரோக்கர் நான் வாங்கலப்பா அப்படின்ட்டுருவான். வாங்கலப்பா ஆனால் இவனுக்கு வெறும் 1 lakh தான் லாஸு. இந்த 1 lakh லாஸுங்கிறது இந்த செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட். ஸோ டூ ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் படி புரோக்கர் வாங்கணும் 1 crore கொடுத்து வித்தின் 3 months டைம். இந்த லேண்ட் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா புரோக்கர் வந்து பையர்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பானோ இல்லை அவனோட பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிடுவான். இல்லை இந்த லேண்டோட ப்ரைஸ் கீழே போச்சுன்னா இந்த லேண்டை நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிடுவான். வெறும் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்ல. இதுல ஆப்ஷன் செல்லிங் எங்க வருது, ஆப்ஷன் பையிங் எங்க வருதுன்னா, இந்த லேண்டை செல் பண்றான் தெரியுமா, அவன் ஆப்ஷன் செல்லர். இந்த புரோக்கர் பை பண்றான் தெரியுமா, அவன் தான் ஆப்ஷன் பையர். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே பார்த்துருப்பீங்க. இப்போது கிட்டத்தட்ட இப்போது HDFC எடுத்துக்கிட்டிங்கன்னா 550 shares நீங்கள் வெறும் எவ்வளோ 20,000 இருந்தாலே வாங்கலாம். ஆனால் அதுக்கு 5 லட்ச ரூபா வேணும் 550 shares நீங்கள் வாங்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் புரோக்கர் நீங்கள் வந்து 1 லட்சம் வச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ பார்க்குறீங்க, 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்க்குறீங்க. இஃப் இட் கோஸ் இன் யுவர் டைரக்ஷன். புரியுதுங்களா ஜி? இப்போது நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க இந்த ஆப்ஷனை அப்படின்னா
உங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபா ப்ராஃபிட் வெயிட் ஆகிட்டு இருக்கு. இஃப் இந்த லேண்ட் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா, இதுவே இந்த லேண்ட் ப்ரைஸ் கீழே போச்சுன்னா உங்களுக்கு போட்ட போனால் 1 லேக்குமே லாஸு. இதுதான் ஆப்ஷன் பையரோட நிலைமை. பட் இந்த செல்லரோட நிலைமை, அவன்கிட்ட தான் லேண்ட் இருக்கு, அவன் 1 கோடிக்கு தான் விற்கிறான். ஆனா லேண்ட் பிரைஸ் எங்க போனாலுமே இந்த 1 லேக் ஃபர்ஸ்டே வாங்கிக்குவானா? ஆனா 1 லேக் தான் உனக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த 1 crore என்ன தெரியுமாங்க ஜி, இதுதான் மார்ஜின். ஸோ உங்ககிட்ட 1 crore மார்ஜின் இருந்தாதான் உன்னால 1 லேக் சம்பாதிக்க முடியும். இதுதான் செல்லர்ஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ வந்து நம்ம புட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணலாம். புட் ஆப்ஷனும் சேம் கான்செப்ட் தான் ஜி. A contract that gives the buyer the right but not the obligation to sell the underlying asset at a specific strike price on or before expiry date. ஸோ இந்த செல்லர் என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனை செல் அதாவது நான் இப்போ சொன்னது வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது தான் கான்செப்ட், புரோக்கர் வாங்குறான் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னன்னா, இந்த புரோக்கர் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு பிட் பண்ணுவான், அதை வாங்குறது புட் ஆப்ஷனை பை பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ இது படிச்சிங்கன்னா, buyers often use puts as an insurance to protect against the fall in market. இதுதான் the psychology behind the creation of option contracts. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப டீப் கான்செப்ட்ஸ். இதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்களோட நார்மல் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான். கால் ஆப்ஷன் வாங்கினா மேலே போகும், புட் ஆப்ஷன் வாங்கினா கீழே வந்தால் ப்ராஃபிட்டு, கால் ஆப்ஷன் வாங்கினா மேலே போனால் ப்ராஃபிட். இவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் இருக்க போதுமானதுங்க ஜி. ஆப்ஷன் சைனில் கால் ஆப்ஷன் எங்கே இருக்குது, புட் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க பாருங்கள். இப்போ என்எஸ்சி போய்க்கலாம். என்எஸ்சியில் வந்து நம்ம என்ன கம்பெனி, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி சொல்லுங்க ஜி. ஸ்டாக்கு பிடிச்ச கம்பெனி, டாப் கம்பெனி ஏதாவது சொல்லுங்கள். டாப் கம்பெனி HDFC பேங்க். ஓகே, அது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சது தான். நாம எல்லாம் அதில் கூட தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் செம்ம லாஸில் போயிட்டுருக்கு. விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. HDFC பேங்க் லிமிடெட், இதில் வந்து ஆப்ஷன் செயின். இங்கே வந்து இங்கே நீங்கள் என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா இங்கே டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். டெரிவேட்டிவ்ஸ் கூட வேணாம், நீங்கள் ஆப்ஷன் செயின் போயிட்டீங்கனாலே இங்கே ஆப்ஷன் செயின் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் HDFC பேங்கோட ஆப்ஷன் செயின். இங்கே கால்ஸ்லாம் ஒரு சைடில் இருக்கும், புட்ஸ்லாம் ஒரு சைடில் இருக்கும் ஜி. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக கால்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக புட்ஸ் ஜி. ஸோ இதில் என்ன நீங்கள் ட்ரேடிங் கான்செப்ட் அப்ளை பண்ணணும்னா, இப்போ வரேன். இப்போ வந்து என்ன மூணு என்னது, ITM, ATM, OTM. ஸோ நாம் ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸ் தான் மைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் அன் ஆப்ஷன் செல்லர், மோஸ்ட் ப்ராஃபிட் கம்ஸ் ஃப்ரம் த decay ஆஃப் time value, that is extrinsic value, which applies to all the options in the money, out of the money, at the money. எல்லா ஆப்ஷன்ஸும் கரையும் ஜி. கரையாமலாம் எந்த ஆப்ஷன்ஸும் இருக்காது. இதில் வந்து இந்த மணி அப்படிங்கிற கான்செப்ட்னா என்னன்னா, ITM அப்படின்னா the option has current value if exceeded. ஸோ இந்த மணிலேயே கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி எல்லாம் ஒரு சைடில் வரும், புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி எல்லாமே ஒரு சைடில் வரும் ஜி. இப்போ நம்ம வந்து கால் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து HDFC பேங்க் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 766 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 600 தாண்டி இருக்குங்களா, 600 தாண்டி தான் 766க்கு வந்திருக்கும். 600 தாண்டி இருக்கும், 650 தாண்டி இருக்கும், 700 தாண்டி இருக்கும், 750 தாண்டி இருக்கும். ஸோ இந்த அதாவது கால் ஆப்ஷன் சைடில் இது எல்லாத்தையும் எவ்வளோ தாண்டி இருக்கோ அது எல்லாமே இந்த மணி. ஓகேங்களா?
ஸோ வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் இது ஃபுல்லாமே ஓகே. ஸோ இந்த கால் சைடில் இந்த ப்ரௌன் கலரில் இருக்காங்க ஜி, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷனோட இந்த மணி. இதுதான் ஐடிஎம் அப்படின்னு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. இன்னும் டீப்பாக போகலாம். ஐடிஎம்மில் எவ்வளோ டிகே ஆகும், ஐடிஎம்மில் வால்டைலேட் எப்படி இருக்கும், காமா எப்படி இருக்கும், தீட்டா டிகே எப்படி இருக்கும்னு எல்லாம் பார்க்கலாம். பட் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே இந்த மணி. அதே மாதிரி அடுத்தது என்ன வருவோம்னா, புட் ஆப்ஷனில் இந்த மணினா என்ன தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து புட் ஆப்ஷனில் இன்னும் இந்த வேல்யூஸ்லாம் இன்னும் ரீச்சே ஆகலைங்க ஜி. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். இப்போ 766 இருக்கலாம், அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க எல்லா புட் ஆப்ஷனுமே இந்த மணி. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் பாக்ஸ் ஃபுல்லாமே புட் ஆப்ஷனோட இந்த மணி. இப்போ அடுத்தது அட் த மணி வருவோம். அட் த மணினா the underlying asset price is approximately equal to the strike price. At the money options typically have the highest time value. So இது நீங்க கூட அப்புறமேல் புரிஞ்சுக்கலாம். The underlying asset price is approximately equal to the strike price. So இங்க underlying asset price னா என்னங்க ஜி HDFC பேங்க்ல? அண்டர்லைன்னா அதுதான் அண்டர்லைங் அசட் பிரைஸ்னா ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் பிரைஸ் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர்லைங் அசட் ப்ரைஸ். ஸோ அண்டர்லைங் அசட் ப்ரைஸ் என்னது நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 766. ஸோ த அண்டர்லைங் அசட் ப்ரைஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த வேல்யூவில் இருக்க நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னது? ஒன்றா நம்ம 765 எடுத்துக்கலாம், இல்லை 770 எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னாச்சு ஓகே. ஸோ இந்த 765யும் 770யும் இந்த ரெண்டுமே அட் த மணின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் தான் அட் த மணி வச்சுக்கலான்ட்டுலாம் இல்லை, இந்த ரெண்டும் தாங்க அட் த மணி. அப்புறம் அவுட் ஆஃப் த மணி போட்டோம்னா, this option has no intrinsic value, only extrinsic value. This is seller's preferred zone as probability of this options expiring worthless is the highest. Okay, இதில் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கல, பட் நான் இதில் ஆப்ஷன் செயினில் சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து நாம் வந்து இந்த ப்ரௌன் பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மணி பார்த்துட்டோம். 765 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் 770 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் அட் த மணின்னு பார்த்துட்டோம். இதில் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிற ஒரு பாக்ஸும் இந்த இடத்துல இருக்க இந்த ஒயிட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறதும் இந்த இடத்துல ஒயிட் கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறதும் தான் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட் ப்ரைஸஸ். ஸோ இது வந்து இதோட ப்ரீமியம் எல்லாமே ஜீரோக்கு தான் போகும். இது ஏன் ஜீரோக்கு போகுது அப்படிங்கிற எல்லா எக்ஸ்பிளனேஷனும் போகும். பட் வந்து நம்ம இந்த மணி அட் த மணி அப்படின்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். டைரக்ட் தான் ஐடிஎம், ஓடிஎம் எடுத்துக்கோங்க, ஐடிஎம் எடுத்துக்கோங்க, இல்லை ஏடிஎம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த கீவேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் இனிமேல். ஸோ அதோட கான்செப்ட் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ஜி. வேறு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருக்கா? இவ்வளோதாங்க ஜி பேசிக் கான்செப்ட் ஃபார் திஸ் டே. இன்னைக்கானது டே 3 அவ்வளோதாங்க ஜி. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இது ரொம்ப பேசிக், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு பேசிக்லேருந்து போகிறனால ஒரு எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்களா? ஓகே, ஆமாம், இன்னைக்கு இதில் கேட்குறதுக்கும் ஒன்றும் இருக்காது. ஸோ நம்ம வந்து டே 3 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். டே 1 வந்து மைண்ட் செட் பற்றி படுத்தோம். டே 2 வந்து ப்ராபபிலிட்டி தியரி பற்றி படிச்சிருந்தோம். டே 3 வந்து இந்த மணி. இப்போ அடுத்து டே 4ல் என்ன இருக்குது நமக்கு?
அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரீமியம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இது மோஸ்ட்லி நம்ம இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம், இந்த க்ரீக்ஸும் டெல்டாவும். இல்லை நம்ம டே 5 வந்து நியூ டாபிக் எடுத்துகிட்டு இதை டே 4லேயே போட்டுடலாம். பிகாஸ் இது ரொம்ப பேசிக் வேக் கான்செப்டாக போயிட்டுருக்கு. ஓகே, இன்னைக்கு டே 3 வெற்றிகரமாக முடிச்சிட்டோங்க ஜி. முடியும், நம்ம டே 4க்கு சந்திப்போமா? ஓகே, நன்றிங்க ஜி. தேங்க்யூ. Bye. பாய் பாய் பாய்.